உங்களுக்கு ராஜ அலங்காரத்துக்கான ஐட்டம்ஸ் தாங்க இப்ப நீங்க பாக்குறீங்க. சோ பாருங்க வரிசை எவ்வளவு அலங்காரம் இருக்கு. அது சைஸ் வைஸா இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். குட்டி சைஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு ராஜ அலங்காரம் வச்சிருக்காங்க. அம்மனுக்கு சாத்துற விசிறி பாவாடை இல்லீங்களா, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் கலர், நீங்க வந்து மல்டி கலர் வேணும்னா இது மாதிரி பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்குங்க, நல்ல மல்டி கலர்ல பெரிய சைஸ்ங்க. இதுதான் பெரிய சைஸ் கிடையாது, இதை விட பெருசு இருக்கு. நல்ல பெரிய நீங்க ஒரு சிலைக்கு போடுற அளவுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம அம்மன் வச்சு போல அந்த அலங்காரத்துக்கு யூஸ் பண்ற பாவாடைகள் தான். சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாவணி மாதிரி இருக்கும். சோ அதுல நாடா கூட இருக்கு, நீங்க அதை பிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாக்குறது அம்மனுக்கான அலங்கார செட்டு பாக்குறீங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீடம் இருக்கு, முகம் இருக்கு, அதை தவிர்த்து பட்டை பாத்தீங்கன்னா இது இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா அம்மனுக்கும் சூட்டபிளா இருக்கும். முருகர், கிருஷ்ணர் இவங்களுக்குலாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது பார்த்து நம்ம அம்மன்ல வச்சு காமிச்சிருக்கோம். இந்த முகத்தை மட்டும் எடுத்துட்டு முகத்தை இப்படி எடுத்துட்டு நீங்க வந்து நடுவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற செட் வச்சு கூட நீங்க மாத்திக்கலாம். சோ நீங்க வந்து இந்த முகத்தை இப்படி வச்சு கூட நீங்க வந்து அம்மனுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 in 1 செட்டுங்க. ப்ளூ கலரா இருக்கு, இது ரெட் அவ்வளவு டிஃபரன்ஸ். முருகருக்குலாம் நம்ம ராஜ அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, அவருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கும். சோ இதுல கிரீடம் தனியா இருக்கும், உடல் தனியா, இந்த பட்டை தனியா இருக்கும், முகம் நீங்க தனியா வாங்கிக்கணும். பாத்தீங்கன்னா சைஸ் வைஸா இருக்கு. இதுல நீங்க பாக்குறது ஒரு மீடியம் சைஸ் பாக்குறீங்க.